தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. ஹெர்போக் நிறுவனத்திலிருந்து மருத்துவர். அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் ஆகட்டும், இரவு நேரங்கள்லையாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலருக்கு பகல் நேரங்களில் கூட இருக்கட்டும், நம்ம எந்த உணவு சாப்பிடாட்டா கூட வயிறு உப்பி பெருசாக ஒரு குடவண்டி மாதிரி தோற்றமளிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உணவே சாப்பிட்ருக்க மாட்டோம், ஆனால் வயிறு உப்பி இருக்கும். பார்க்கவங்க கேட்பாங்க, என்ன வயிறு இவ்வளோ பெருசு, குடவண்டி மாதிரி பெருசாக இருக்குது, நல்ல சாப்பாடாக இன்றைக்கி ஒரு கட்டு கட்டிட்டிங்களா? நம்ம பசிக்காட்ட கூட இல்லை பசிச்சா கூட நம்மளால் சாப்பிடவும் முடியாது. ஆனால் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். எம்டி ஸ்டொமக்கு, வயிற்றில் எதுவுமே இல்லை. காலையிலேருந்து கூட நம்ம சாப்பிடாமல் இருந்துக்கலாம். இந்த வயிறு உப்பி இருக்கனால நம்மளால் ட்ரெஸ் பண்ண முடியாது. ஒரு ஜீன் பேண்ட்டோ ஒரு பேண்ட்டோ ஒரு வேஸ்ட் லுங்கி எதுனாலும் கட்டும்போது கூட வயிறு உப்பி இருக்கனால பழைய நிலைமையில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு எக்ஸ்பான்ஷன் அதிகமாக இருக்கும். இதனால் ரொம்ப கஷ்டப்படுவோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் ஏறி நிற்கிற காற்று தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. கேஸ் வயிறு உப்பி அப்படி வச்சு பெருசாக இருக்கும். இது கேஸ் வயிறுலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே போனால் தான் நம்மளுடைய வயிறு பழைய நிலைமைக்கு வரும், சாப்பிட முடியும். நமக்கு மூச்சு வாங்குகிற லெவலு கூட வந்துடுவோம். கீழ் மூச்சு மேல் மூச்சு கூட வாங்க ஆரம்பிச்சிடும். நம்ம நடக்க முடியாது, உட்கார முடியாது, எந்திக்க முடியாது, கீழே உட்கார முடியாது, குறிப்பாக பாத்ரூமில் கூட உட்கார முடியாது. ஏன்னா வெஸ்டர்ன் கக்கூஸில் ஓரளவுக்கு இருந்தாரெல்லாம் உங்களுக்கு இந்தியன் க்ளோசட்லாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். இந்த மாதிரியான கேஸ் ட்ரபிள் உள்ள வயிறு உப்பி உள்ள உபாதைகளை எப்படி எளிய முறையில் வீட்டிலே நம்ம சரி பண்ணுறது? கேஸ் ட்ரபிளுக்கான நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் புதினா மாத்திரையெல்லாம் வாங்கி போடுவாங்க, இந்த கேஸுக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேஸுக்குன்னே மாத்திரை இருக்கும் கடையில் வாங்கி போடுவாங்க. நம்ம அதெல்லாம் காட்டி எளிய முறையில் வீட்டு வைத்தியத்தில் நம்ம வீட்டிலே இருக்கப்பட்ட ஒரு சில விஷயத்தை வச்சு இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் இருக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஒரு கிளாஸ் சுடு தண்ணீர் எடுத்துக்கங்க. சாதா தண்ணியை சூடு பண்ணி எடுக்க தான் சுடு தண்ணீர் 150 ml எடுத்துக்கங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னால் ஆடியில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வீட்டில் தேனெல்லாம் வாங்கி வச்சுங்க அப்படின்னு. ஒரு அரை லெமன் அந்த அளவுக்கு புழிஞ்சு விடாண்டா, ஒரு 4-5 ட்ராப் ஊற்றினாலும் போதும். லெமன் புழிஞ்சிக்கிங்க. ஒரு ஸ்பூன் தேன் கலந்துங்க வெந்நீரில். ஆக்சுவலாக இது ரெண்டுமே உடம்பு குறைக்கிறதுக்காக முன்னால் நம்ம ஆடியில் சொல்லியிருப்போம். உடம்பு குறைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான மருத்துவ குணம் கொண்ட தேனும் எலுமிச்சை சாறும், லெமனுடைய அந்த சாறு. ஏன்னா அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கனால. அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா சீரக பொடி இருக்குமே, நீங்கள் கடையில் தான் மேக்ஸிமம் வாங்குறது. இப்போ யாரும் சீரகங்களெல்லாம் வறுத்துலாம் பொடிக்கிறது இல்லை. அப்படி வறுத்து பொடிச்சு வச்சுக்கிங்க, இல்லைன்னா சீரக பொடி, ஒரு ஸ்பூன் சீரக பொடி, தேன், லெமன், இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா வித்தின் செகண்டில் உங்களுடைய கேஸ் வயிற்றில் ரிலீஸ் ஆயிரும். வயிறு உப்பி இருக்கப்பட்ட இது நார்மல் நிலைக்கு அப்படி அடைகிறத நீங்களே பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். வயிறு லேசாகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மோஷன் போனோன்னா வயிறு பழைய கண்டிஷனுக்கு வந்துடும், கேஸ் ட்ரபிள் சரியாகும். உங்களுக்கு அழகாட்டு எந்தவித மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் மோஷனும் போயிடலாம். ஒரு எளிய வைத்தியத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய உபாதையை நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்னா இது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ வைத்திய குறிப்புகள் இருக்குது. மருத்துவ குறிப்பில் இந்த வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, கேஸ் ட்ரபிள் போக்குறதுக்கான நிறைய மருத்துவ குறிப்புகள் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நன்றி. தெரியாதவங்களுக்கு இது பயன்படட்டும். தெரிஞ்ச விஷயத்தை ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க. ஒவ்வொரு ஆடியோ வீடியோ போடும்போதும் அதில் நிறைய பேருக்கு அது உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு மெசேஜ் மூலம் தெரிவிச்சிருக்காங்க, கமெண்ட் மூலம் தெரிஞ்சிருக்காங்க, தொலைபேசி வாயிலாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் தெரிஞ்ச குறிப்பாக இருந்தாலும் சரி, தெரியாத குறிப்பாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு அது உபயோகப்பட்டால் அது நல்ல குறிப்பு தான். அது எதுவாக இருந்தாலும் சரி தான். எப்போவுமே கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரியாதவங்களுக்கு அது பயன்படட்டும், தெரிஞ்சவங்க அது நன்மை பயக்கட்டும், 4 பேருக்கு இதை உங்களுக்கு அனுப்புறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கட்டும்.
மேலும் மற்றொரு ஆடியோ வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.